ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா அறுசுவை உணவு. அம்மா அறுசுவை உணவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நிலக்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நிலக்கடலை சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பச்சை நடக்கலை 100 கிராம், 3 வரமிளகாய், 6 பல்லு பூண்டு, சிறிதளவு உப்பு, சிறிதளவு புளி. இதை வச்சு எப்படி நிலக்கடலை சட்னி செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடை அடுப்பு வச்சு நிலக்கடலை வறுத்துக்கலாம். நிலக்கடலை ஃபுல்லாக நல்லா வறுத்துக்குங்க. நிலக்கடலை ஃபுல்லாக வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். நிலக்கடலை ஃபுல்லாக நம்ம வறுத்துட்டு வந்தாச்சு. இது ஆறின பின்னாடி தோல் நீக்கிட்டு வந்துடலாம். நிலக்கடலையை நம்ம தோல் நீக்கிட்டு வந்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்து நிலக்கடலை போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுக்கோங்க. தேவையான உப்பு, புளி, வரமிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. தாளிச்சு போட்டுக்கலாம். கடாயில் சிறிது எண்ணெய் ஊற்றிக்குங்க. சிறிது பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கடுகு நம்பர் போட்டுக்கோங்க. நல்லா பொரிய வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃபுல்லாக தாளிச்சு விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த நிலக்கடலை சட்னியில் போட்டுக்கலாம். சுவையான நிலக்கடலை சட்னி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் தேங்காய் போடாமல் செஞ்சுருக்கோம் நிலக்கடலை சட்னியில். நீங்கள் உங்களுக்கு தேவையான தேங்காய் போட்டு செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.